நீண்ட நாட்களுக்கு முன்பு ஜப்பானில் உள்ள அமைதியான ஒரு பனிபடர்ந்த மலை கிராமத்தில் மிகவும் நல்ல மனம் கொண்ட தகாசி என்ற ஒரு ஏழை ஒரு சிறிய குடிலில் தனியாக வாழ்ந்து வந்தான். ஒரு பனிக்கால மாலை பொழுதில் ஒரு வேட்டைக்காரன் வீசியிருந்த வலையில் சிக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அழகான ஒரு பறவையை பார்த்தான். இரக்கமடைந்த தகாசி அந்த பறவையை விடுவித்தான். அது பனிச்சூடிய ஆகாயத்தில் நன்றியுடன் பறந்து சென்றது. அடுத்த நாள் இரவு ஒரு மர்மமான இளம்பெண் அவனது வீட்டுக் கதவை தட்டினாள். தங்க இடம் வேண்டும் என்று அவனிடம் கேட்டாள். அவள் மென்மையானவளாகவும் மிகவும் அழகானவளாகவும் இருந்தாள். சில நாட்களில் அவர்கள் ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களது வாழ்க்கை ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நெஞ்சங்களில் காதலும் இரக்கமும் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தது. ஒரு நாள் அந்த பெண் பட்டு நெய்யலாம் என்று தகாசியிடம் கூறினாள். ஆனால் நான் பட்டு நெய்யும் போது நீங்கள் உள்ளே பார்க்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் கூறினாள். தகாசி உடனே ஒப்புக்கொண்டான். அந்த பெண் அறைக்குள் சென்று பல நாட்கள் வெளியே வரவில்லை. அவள் மீண்டும் வெளியே வந்தபோது அவள் நெசவு செய்த பட்டு பேரழகாக இருந்தது. தகாசி அதை சந்தையில் விற்று நல்ல பணம் பெற்றான். இது மீண்டும் மீண்டும் நடந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் ஆவல் மிகுதியால் அந்த அறைக்குள் சென்றான். அவனது கண்களுக்கு தெரிய வந்தது என்ன தெரியுமா? அந்த பெண் அங்கு இல்லை. ஒரு பறவை தனது இறகுகளை எடுத்து அதை நூலாக நெசவு செய்து கொண்டிருந்தது. அந்த பறவை அவனை பார்த்ததும் கண்ணீர் விட்டது. நீ உதவிய பறவை நான்தான் என்றாள். உன் இரக்கத்திற்கு நான் நன்றி செலுத்த வந்தேன். ஆனால் இப்போது நீ உண்மையை பார்த்துவிட்டாய். எனவே நான் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறிய அவள் மீண்டும் ஒரு பறவையாக மாறினாள். பின்னர் பனிக்காட்டில் பறந்து சென்றாள். மறுபடியும் ஒருபோதும் அவனிடம் அவள் திரும்பவே இல்லை. நெறி, இரக்கம் உள்ள செயல்கள் வாழ்க்கையில் நன்மைகளைத் தரும். ஆனால் அந்த நன்மைகளைத் தொடர நம்பிக்கையும் மரியாதையும் மிகவும் அவசியம். இதை நாம் அனைவரும் புரிந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும்.